பிரியமானவர்களே, இந்த நவம்பர் 18ஆம் தேதி உங்களை மீண்டும் ஒரு விசை சந்திக்கிறதற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலி, யூடியூப் ஃபேமிலி, ஃபேஸ்புக் ஃபேமிலி, உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. சிலர் இப்போ விட்டுட்டீங்க போல் தெரியுது, என்ன தெரியல. நான் ஏவப்பட்டு சொல்கிறேன், அனுதினமும் தேவ சத்தம் கேட்கணும். நீங்கள் டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கேட்டு அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஆமேன். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு என்னுடைய அன்பான வேண்டுகோள், டெய்லி சொல்லுவேன், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தியில் கேட்ட பிறகு ஷேர் பண்ணுங்கள். அவங்ககிட்ட செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா, அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். ஆமேன். இப்படியே நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஓகே, சரி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை தான் ஆவியானவர் நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டே வருகிறார். அந்த 22ஆம் வசனத்தில் ஆவியின் கனியோ தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், பட்டம் வாங்கியிருந்தாலும், பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், உலக அறிவு இருந்தாலும், உலக சிநேகம் இருந்தாலும், தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே என் மேலே இருந்தால் தான் நம்ம இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். தயவு ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே, அந்த வார்த்தையை பாருங்க, அவர் நம்மேல் வைத்த தயவுனாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:6-7. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். ஆமேன். ஒரு காலத்தில் அந்நியரும் பரதேசியும் ஏசப்பாவின் இரத்தத்துக்கு தூரத்தில் இருந்தோம், அறியப்படாதவர்களாக இருந்தோம், இல்ல நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோம், விக்கிரக ஆராதனையில கிடந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம், ஜென்ம சுவாபம் மாறாத பயங்கரமான ஆட்களாக இருந்தோம். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வசனத்தை நேசிக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் நம்மேல் வைத்த தயவு. அந்த வார்த்தையை பாருங்க, நம்மேல் வைத்த தயவுனாலே அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஒரு காலத்துல சாபத்துல, ஆமேன், அக்கிரமத்துல உழன்று கொண்டு கிடந்த நம்ம ஆண்டவர் எழுப்பினார். எப்படி கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினாரோ, நீங்களும் நானும் பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம எழும்பிட்டோம். இப்போது வேதம் சொல்லுகிறது, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆமா, இதை விசுவாசிக்கணும். ஏசப்பா என்னுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார், அவருடைய தயவுள்ள கரம் என் பிள்ளைகளை நடத்தும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வாங்க. அவருடைய தயவு அது ஒரு நீடித்த வாழ்க்கையா மாறிடும். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரம் இன்றைக்கு எங்க வீட்டின் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல நீட்டப்படணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய தயவு, ஆண்டவரே, தயவுள்ள கரம் நீட்டப்படணும்னு சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவரே, அந்த தயவு என்ற ஒரு ஆச்சரியமான கிருபையை, அல்லாவிட்டா ஒரு சுவாபத்தை எனக்கு நீர் தாரும். ஆண்டவரே, தயவு ஒவ்வொரு இடத்திலும் தயவுள்ளவனாய் நான் நடக்கணும், இருமாப்பு உள்ளவனாய் நடக்கக்கூடாது. தயவுள்ளவனாய் ஆண்டவர் என் பேச்சில், என் நடத்தையில், என் செய்கையில் நான் தயவுள்ளவனாய் நடக்க எனக்கு கிருபை தாரும். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிற அன்புக்காக கோடி ஸ்தோத்திரங்கள். உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் அளவில்லாமல் இந்த நாளில் ஆசீர்வதித்து, ஆண்டவர் இந்த இரவு அவங்க மறுபடியும் படுக்கைக்கு வரும்போது, அப்பா எவ்வளோ தயவுள்ள கிருபை மேல இருந்துச்சு என்று ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீங்கள் இந்த ஊழியத்தில் இணைஞ்சு எங்களோட தோள் கொடுத்து இந்த அனுதினமும் ஆவியானவரோட மினிஸ்ட்ரியை நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.